இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டாக பீஸா. அதுவும் 10 நிமிஷத்தில் சூப்பரான பீஸா. ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனேயும் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய பீஸா தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு பொடிசாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, கொடமிளகாய், நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயம் ஒரு பாதி எடுத்துங்க. அதுமாதிரி தக்காளியும் கொஞ்சம் எடுத்துங்க. கொடமிளகாவும் நம்ம நீட்டமாக, ஆலிவ்ஸ் கொஞ்சம், மொசரல்லா சீஸ். அப்புறம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஆரிகானோ, மிக்சட் ஹெர்ப்ஸ், அது இல்லைன்னா பீஸா சீசனிங் யூஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ், அப்புறம் சில்லி சாஸ், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதுக்கு மெயினாக ஃப்ளாட் பிரெட் ரெடிமேடாக கிடைக்கக்கூடியது. இதோட விலை வந்து 30 ரூபாய். 2 பேக், ஒரு பேக்கில் வந்து 2 இருக்கும். இப்போ இது எல்லா மார்க்கெட்லேயுமே சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது. அதனால இதை நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா ஒரு 2 நாளுக்குள்ளே யூஸ் பண்ணிடணும். இப்போ இந்த ஃப்ளாட் பிரெட்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பேன் எடுத்துங்க. ஸோ அதில் வந்து இப்போ காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அதுக்கு மேலே வந்து நம்ம பிரெட்டு ஃபிக்ஸ் ஆகுதான்னு பார்த்துங்க. கரெக்டாக இருக்கணும் அதோட சைஸு. அதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் தடவி ஸ்ப்ரெட் பண்ணி மட்டும் அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதுக்கு மேலே நம்ம செய்யக்கூடிய பொருட்கள், அதாவது நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக பட்டர் விட்டு வெங்காயம், பொடிசா நறுக்கின வெங்காயம், தக்காளி, கொடமிளகாய், கொஞ்சமாக உப்பு, தக்காளி சாஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பச்சையாக போடுறத விட இந்த மாதிரி வதக்கி போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பீஸா பேஸ்க்கு மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு பீஸா சாஸ் செய்யறதுக்கு நமக்கு லேட் ஆகும். அதனால் தக்காளி சாஸ் அல்லது டொமேட்டோ கிச்சப், அதுவும் அப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ். காரம் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இந்த பேஸ்டெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா போதும், நமக்கு பீஸா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து மொசரல்லாவை நம்ம கிரேட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். ஆலிவ்ஸையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஃப்ளாட் பிரெட்டுக்கு மேலே பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிறோம் எல்லா இடத்துலையும் ஈவனாக. ஸோ அதுக்கு மேலே ஈவனாக பீஸா சாஸ் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அதாவது டொமேட்டோ கெட்சப்பும் சில்லி சாஸும் நம்ம மிக்ஸ் பண்ணதை அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்றத ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இது இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது, ஈஸியாக செய்கிறதுக்கு. இப்போ உங்ககிட்ட ஃப்ளாட் பிரெட் இல்லைன்னா நார்மல் பிரெட்லையே நீங்கள் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இதோட ரேட்டு நீங்கள் பீஸான்னு வாங்கினீங்கன்னா 150 ரூபாய்க்கு மேலே தான் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதும் நம்மளோட சாய்ஸில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். வெஜ் வேணாலும் சரி, நான்வெஜ் வேணாலும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இது பீஸா சாஸ் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே மொசரல்லா சீஸ் போட்டிருக்கோம். நம்ம ஃப்ரை பண்ணி வதக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயம், தக்காளி, கொடமிளகாய், அதையும் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ நம்ம கலர்ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். ரெட் கலரு, கேப்சிகம், க்ரீன், எல்லோ, இந்த மாதிரி நம்ம மிக்சடாக போடும்போது இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பன்னீரோ அல்லது சிக்கன் இந்த மாதிரி தூவும் போதும் இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே ஆரிகானோ ப்ளஸ் மிக்சட் ஹெர்ப்ஸ் மேலே தூவிட்டு அதுக்கு மேலே நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க மொசரல்லா சீஸையும் மேலே தூவிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் ஒன்றா பிச்சு போட்ட அந்த வெங்காயத்தை நம்ம நறுக்கி போட்டிருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறையவே சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொடமிளகாய், அதையும் கொஞ்சம் நீங்கள் அழகாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுனாலும் இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நடுவில் ஆலிவ்ஸ் கொஞ்சம் போட்டு மேலே சீஸ் இன்னும் தேவைன்னா உங்களுக்கு மேலே இன்னுமே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இதை வந்து அப்படியே பேனில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு குக் பண்ணால் போதும். சுவையான நமக்கு இன்ஸ்டன்ட் பீஸா ரெடி ஆகிடும். தவாவில் வைக்கும்போது நமக்கு அப்படியே மேலே வந்து ஜஸ்ட் அது மெல்ட் ஆகிட்டுருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இது ஓடிஜியில் வச்சிங்கன்னா அது மேலே வந்து நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மேலே நம்ம ஸோ இப்போ நம்ம தவாவில் வச்சுருக்கிறதுனால அது மேலே வந்து அப்படியே மெல்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஒரு 8 to 10 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிடும். அடுப்பை ஹையில் வச்சிங்கன்னா கீழே வந்து பேர்ன் ஆகிட்டே இருக்கும். அதனால் ரொம்ப ஹையில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா சுவையான
இன்ஸ்டன்ட் பீஸா 10 நிமிஷத்தில் நமக்கு ரெடி. சுவையான பீஸா நமக்கு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.